2026 குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கார் வாங்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க. முக்கியமாக 2026 குரு பெயர்ச்சி மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு. இந்த உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுவார்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவிங்கிறாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ 4ஆம் இடத்து குருங்கிறது தாயாருடைய உடல்நிலை. மேஷராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் சோஷியல் ரெஸ்பெக்ட் வந்துருங்க. சோஷியல் ரெஸ்பெக்ட் இப்போ இது வரைக்கும் நான் ஒரு மதிக்கத்தகுந்த அளவு நான் ஒரு இலக்கு அடையலை. என் குடும்பத்திலே கூட என்னுடைய நிறைய சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பெரிய டானாக இருக்காங்க. நான் ஏதோ ஒரு அவங்கள கம்பேர் பண்ணும்போது சாதாரண ஆளாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வருடம் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன இந்த மாதிரி கிடையாது, இன்னும் கூகுளில் வேலைக்கு போகிறீங்களாமே அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னும் திடீர்னு லைஃப் மாறிடுச்சு. இந்த குரு பயிற்சி திடீர்னு லைஃப் அப்படி திருப்பி போடுது என்றால் அது மிகை அல்ல. காரணம் 4ஆம் இடம் என்பது அடுத்த படிநிலை. ஆக இந்த குரு பயிற்சியால் ஒரு ஸ்டெப் ஹைக்கு அடைய போகிறாங்க. எந்தெந்த விஷயங்களை குறித்து இவங்க கவனமாக இருக்கணும்? கவனமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் இவங்களுக்கு அனுகிரகம்னு பார்க்கலாம், எதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4லிருந்து 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறாங்க வினோத். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா 8ங்கிறது ஆயுள் பாவம், 8ங்கிறது சொத்து. மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் உழைச்சி கொட்டுற ஒரு ஆள். யாருக்காவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது அந்த விசுவாசத்தின் மறுபெயர்னா அது இவங்க தான். ஸோ இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நான் எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கவே இல்லையே, நம்ம இத்தனை நாள் ஓடணும், வேலை பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், நமக்கான ஒரு வாழ்க்கைங்கிறது இன்னும் ஆரம்பிக்கலையே போன்ற எண்ணங்கள் வரும். இப்போ தான் முறையாக வீடு வாங்கணுன்னே யோசிப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு, 8ஆம் இடம் என்பது சொத்து. ஹவுசிங் லோன் போடாதவங்கெல்லாம் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூனில் ஓகே நானும் வீடு கட்ட போகிறேன் என்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவத்தை தாண்டி, 8ஆம் இடம் என்பது சொத்துங்கிறத தாண்டி 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பலம். இப்போ மேஷராசிக்கார பெண்கள் அவங்க கணவர் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்குது என்றால் ஆயுள் பாவத்தை மாங்கல்ய பலத்தை குரு பார்த்து விடுகிறார். அவங்க கணவர் பழையபடி எழுந்து வருவார். ஒரு பெண் நினைத்தால் அவங்களுடைய மாங்கல்ய பலத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை சரி பெறலாம். அந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக இந்த 10ஆம் இடம் மேஷராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்கன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை இவர்களுடைய 10ஆம் இடம் அதை குரு இப்படி பார்த்துடுறார். பார்த்தோன்னே திடீர்னு தொழிலதிபராக வரீங்க, ஒரே பிஸி தான். என்ன உட்காரெல்லாம் நேரம் இல்லை சார், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படி, அந்த மாதிரி கேரக்டரே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அடுத்து முக்கியமான விஷயமே வினோத், இவருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த 7.5 சனி தான். மேஷராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் என்ன கேட்குங்க, எனக்கே 7.5 சனி, போடுற காரியெல்லாம் ஒன்று கூட உருப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7.5 சனியை குரு பகவான் பார்க்கிறார். சனியை குரு பார்க்கும் பொழுது வரி விலக்கை போல சனி விலக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுன்னா சனி பகவான் தன் பவரை இழந்துடுறார், நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். 12ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், இத்தனை நாள் நான் கால் டாக்ஸியில் மட்டும்தான் சார் போவேன், இத்தனை நாள் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், என் லைஃப் ஸ்டைலே லக்ஸுரியாக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த லக்ஸுரியெலாம் போச்சு. வீட்டில் உட்காந்து பொண்டாட்டிக்கு ஏழை சாப்பிடுங்க, தேவையானதை நீங்கள் அந்த மாதிரி சிக்கனம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எனக்கு இவ்வளோ காசு சேவிங் ஆகுது, மாதாந்திரம் இதை நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் போன்ற என்னடா நீயா இது. என்ன மேஷராசிக்காரங்க பொதுவாகவே பிராண்டான ஆட்கள், பிராண்டுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. அந்த எண்ணெல்லாம் மாறி மொபைல் எதுக்கு பேசுகிறதுக்கு தானே, எதாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிடும். மேஷராசிக்காரர்கள் வாழ்வே மாறப்போகுது. ஓகே குருஜி, இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் குருஜி கவனமாக இருக்கணும்? கவனம் என்றால் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த குரு பெயர்ச்சி பெரும்பாலும் தீங்கே செய்யாது என்பதால் கவனத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இவர்கள் அந்த செலவை குறைக்கிறது, அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணணும். குரு கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்தி தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸாக பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு நல்லது. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துடும். குருவுக்கு எப்படின்னா இமிடியேட் பிளெஸிங் பண்ணிடுவார். நான் சும்மா ஒரு 1/4 ஏக்கர் வாங்கலான்னு போனேன், அங்கே போய் பார்த்து எனக்கு பிடிச்சி போய் 2 ஏக்கர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தன் வருமானத்திற்கு சக்திக்கு மீறிய செலவு அதில் தான் நிற்கும். நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ அப்போது நிறையா வாங்கணும்னு நினைப்பாங்க, அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டா நல்லது.
ஓகேங்க குருஜி. இவங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி வழிபாடு சொன்னா சிறப்பா இருக்கும்? குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே வழிபாடுகள் என்றால் இவர்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி செவ்வாய் ஹோரையில் வியாழக்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கேற்றி வழிபட இவர்களுக்கான அனுக்கிரகம் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இவங்களுக்கு 100க்கு எவ்வளவு மார்க் வழங்கலாம் குருஜி? மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு சாலிடா 95 மார்க் கொடுக்கலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போ குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்க வந்தா உச்சம் நீச்சம். இப்போ ஒரு குரு வந்து மகரத்துல நீச்சம். அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்திலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. இந்த குரு பெயர்ச்சி ராஜயோகத்தை தருமா அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நிச்சயமாக தரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு பெயர்ச்சிங்கிறதுனால நம்ம சனி பெயர்ச்சி, ராகு, கேது இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அதை பார்க்கணும் இல்லைங்களா? லாபம் தருமா, மனம் நிம்மதி தருமா, சந்தோஷம் தருமா அப்படின்னும் போது அது பார்க்கணும்.
குரு சுபர், சுப கிரகம், சுபத்தை தருவது. ஆகவே குரு வந்து உங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்த விட இது வரைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த 7.5 சனியினால் ஒரு சில பேருக்கு விரயமாக இருந்தது. அந்த விரயம்லாம் சரியாக போயிடும். 2வது, இந்த வருமானத்தை கடன் அடைக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 12ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு ஒழிய உங்கள் ராசிக்கு குரு பலன் இல்லை. ஆனால் இந்த வருஷம் குரு 3 பொசிஷனில் இருக்கார். மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில். அதனால் இந்த காலகட்டத்தில் அது 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் தருமா அப்படின்னு கேள்வி. நிச்சயமாக தரும். வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், குரு பயிற்சி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதற்கான பலன் எனக்கு வரலையே அப்படின்னா, இந்த 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய குருவாக இருக்கிறார். அதனால் மேஷத்துக்கு அற்புதமான பலனை கொடுப்பார். அதிக சம்பளம், மன நிம்மதி, திருமண வாழ்க்கை, ரொம்ப நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ராகு கேதுவினால பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால பிரச்சனை, திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தடை போகும். முதல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும், திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையும், கணவன் மனைவி, அதே நேரத்தில் நீண்ட நாளாக தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் கிட்டும். இடமாற்றத்தில் வந்து மேலதிகாரிகள் இது வரைக்கும் தொல்லையாக இருந்தது இல்லையா, அவங்க ஒன்று போனால் போகலாம், இல்லை நீங்கள் இடமாற்றத்தினால நல்ல மேலதிகாரிகள் ரெக்கக்னேஷன் கிடைக்கும். பணம் கூட அப்புறம் இல்லைங்களா, பணம் வந்து அக்கௌண்ட்டில் வைக்க முடியாது, ஆனால் ரெக்கக்னேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் மேஷராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ராஜயோகம் தரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதற்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும், அதிக சுப பலன் கிடைக்கணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? இந்த மேஷராசி நேயர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதிகமான சுப பலனை கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் பார்த்து நீங்கள், நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக இருக்கேன், அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், இருந்தாலும் இது ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வெல்லம் ஒரு 1 கிராம் எடுத்துங்க. 100 கிராம் 50 கிராம்னா அந்த குளம் முழுவதுமே வெல்லமாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் வெல்லம் வந்து அந்த குளத்தில் கரைச்சிட்டு உங்கள் கர்மம் அந்த மாதிரி கரையும். வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவில், அந்த டாக்டருக்கெல்லாம் டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக சுப பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே கிடைக்கும். இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பேங்க் லோன் கிடைக்கும், அதெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமையும். இப்படி ராஜ யோகத்தை தரக்கூடிய பலன் கிடைக்கணும்னா டாக்டர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேனே, 100க்கு எவ்வளோ மார்க் இது கிடைக்கும் சார், ஒரு மார்க் போடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 75 மார்க்ஸ் போடலாம். 100க்கு 75 மார்க்கு உங்களுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சினால் கிடைக்கும். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து
வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய் இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷா வருஷம் வருமே சார். வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி.
சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவ. மேசராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து ராசிக்கு பாகிய அதிபதினு சொல்லுவோம். பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கிறத குறிக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாக யார் வர்றாருன்னா குரு பகவான் தான் வர்றாரு. அந்த குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக தான். 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நல்ல தூக்கம், நல்ல விருந்து, நல்ல உறக்கம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல வெளிநாட்டு பயணங்கள், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாயங்களை தரக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாக்கியஸ்தானம் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அந்த பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது மேசராசிக்கு 9ஆம் இடமாக வரக்கூடியது தனுசு ராசி. அதே மாதிரி மேச ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடியது மீன ராசி. அந்த மீன ராசி தான் குருவுடைய இன்னொரு ஆட்சி வீடு. இந்த 2 நல்ல ஸ்தான அமைப்பு, அதாவது 2 ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் அமர போகிறார். 4ஆம் இடம் அப்படின்றது மேச ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி. ஸோ 4ஆம் இடத்தோட தன்மைகள் என்ன அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம். வண்டி வாகனம் யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மேலும் வீடு மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடம் வந்து மேசராசிக்கு கடகராசியாக வருது. ஸோ கடகராசியில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் வந்து அமர போகிறார் ஜூன் 2ஆம் தேதி. ஸோ அந்த 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராசிக்கு 4ல் குரு பகவான் இருக்கார் அப்படின்னா அது வந்து கஜகேசி யோகம், குருச்சந்திர யோகம், பிரபல யோகம், விஐபி யோகம் அப்படின்னு பல விதமான நல்ல யோகங்கள். இதெல்லாம் இந்த யோகங்களாம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்ல பேர் புகழ் செல்வாக்கு, நம்ம வந்தோம்னா எல்லாரும் எந்திரிச்சு நின்று நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கான நன்மதிப்பை நம்ம சம்பாதிச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி வருவார். ஒரு மனுஷனுக்கு எப்போ நன்மதிப்பு கிடைக்கும்? நல்ல செயல்கள் செய்கிறதுனாலையும், அடுத்த தன்னலம் கருதாமல் பிறர் நலன் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்லது செய்யும்போது நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத பேசிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு எப்போ சரியான முறையில் குறிப்பாக இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரியான ஒரு காலச்சூழல்களில் எப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல வெயிட்டாக காசு வச்சுருக்காரா, கண்டிப்பாக அவர் நல்லவர் தான் அப்படின்ற அளவுக்கு மக்களோட மனநிலை வந்துருச்சு. ஸோ அது தப்பாக நான் சொல்ல வரல, உண்மையாக அதுதான். ஒரு பொருளாதாரத்தில் ஒருத்தர் பலமாக இருக்கார் அப்படின்னா அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு மக்களோட மனநிலை இருக்குது. அவர் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடுது, ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேசராசிக்காரருக்கு 4ல் உட்காரக்கூடிய பாக்கியஸ்தான அதிபதியான குரு பகவான் 4ஆம் கேந்திரத்தில் அமரும் போது பொருளாதார நிலையில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து, உங்களுக்கு செல்வாக்கை கொடுத்து, அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மதிப்பையும் நற்பெயரையும் கொடுக்க போகிறார் அப்படின்றதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குருவால் சிறந்த யோகத்தை அடையக்கூடிய முதல் தரமான ராசியாக மேசராசிக்காரர்கள் இருக்காங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் ஒரு சந்தேகம் வரும், நமக்கு தான் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனி காலத்தில் இவர் சிறந்த யோகம், ராஜயோகம், கஜகேசி யோகம்னு பல யோகங்களை சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் எது நினைக்கிறது கரெக்டு தான். 7.5 சனி நடந்தாலும் கூட, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து விரை சனி 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து 7.5 சனி ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சனியோட பாதிப்புகள் வேலை செய்யாதுன்றனால தான் குரு உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாருன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி காலம் இல்லையா, முதல் 2 ஆண்டுகளில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிற வீடு வந்து குருவுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு, மீன ராசி. அது யாரோட வீடு? குருவோட வீடு இல்லையா? ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இயல்பாகவே ஒரு சுபத்துவ தன்மை வந்துடும். ஸோ அப்போ அவருமே நன்மை தான் செய்வார். அந்த குருவோட வீட்டில் இருக்கிறதுக்காக அந்த ஒரு நல்ல காரணத்தினாலேயே சனியாலேயுமே உங்களுக்கு யோகம் உண்டு அப்படின்றது தான் அர்த்தம். சனி மேசராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல அமர்றார், மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். இயற்கை அசுபராக இருந்தாலும் அவர் போய் அமர்ந்திருக்க வீடு ஒரு சுபகிரகத்தோட வீடு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அந்த சுபகிரகம், சனிக்கு வீடு கொடுத்த சுபகிரகமான குருவுடைய பார்வையும் அந்த வீட்டில் விழுக போகுது. அதாவது சனி இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுக போகுது. ஸோ அப்போ வந்து மேச ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடகம் அது ஒரு நீர் ராசி,
சனி அமர்ந்திருக்கக்கூடிய மீனம் அது ஒரு நீர் ராசி. இந்த சனி, குரு இவங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, திரிகோண தொடர்பு அப்படின்ற ஒரு அமைப்பு கிடைச்சிடுது. இந்த திரிகோண தொடர்புல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இயற்கை பகை கிரகங்களா இருந்தா கூட, ஒருத்தர் எதிரியா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பலன அந்த ஜாதகருக்கு குடுப்பாங்க அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த வகையில குருவுடைய வீட்ல இருந்து சுபத்துவம் பெற்று, குருவுடைய பார்வையும் பெறக்கூடிய சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு 7 சனி காலத்துல குடுக்கக்கூடிய தொந்தரவுகள துளி கூட குடுக்க மாட்டார். மாறா முழுமையா பல நல்ல யோகங்கள குடுக்க போறாரு. என்ன யோகங்க? அப்படி என்ன சனியும் குருவும் சேர்ந்து குடுக்க போறாங்க அப்படின்னா, குரு வந்து தனக்காரகன். பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவர் இல்லையா? அது மட்டும் இல்லாம நிர்வாக திறன குடுக்கக்கூடியவர் அவர்தான். சனி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வேலையாள். அதாவது ஒரு கடினமா உழைக்கக்கூடிய தன்மைகள சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அப்ப நல்ல நிர்வாகம் மற்றும் நல்ல வேலை அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுடைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போது, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நல்லபடியா வேலை கிடைக்கிறது. ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான புது வேலைக்கு மாறுதல் ஆகுறது. சிலருக்கு வந்து இதெல்லாம் நீர் ராசியில் அமர்ந்திருக்குன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதனால வந்து வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, நல்ல விதமான தொடர்புகள் கிடைச்சு, அதன் மூலியமா பல நல்ல முன்னேற்றங்களை நீங்க வந்து அடைய போறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் வெளிநாடு போல. ஆனா ஒரு ஆசை இருந்துச்சு. முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். தடையாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு அமையல. அப்படின்றவங்க தாராளமா இந்த இனி ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல வந்து நீங்க நெனச்ச மாரி, நெனச்ச கண்ட்ரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு, சனி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொழில் அதிபர்கள குறிக்கக்கூடியது. இந்த சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா, நிச்சயமா வந்து அவங்க கையால ஒரு 100 பேத்துக்கு சம்பளம், 1000 பேத்துக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு அவங்க நிச்சயமா ஒரு நாள் வளருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான யோகத்த நீங்க சம்பளத்த எதிர்பார்க்கிறத தாண்டி, நீங்க வேலைக்கு போணும், சம்பாதிக்கணுன்றத தாண்டி நீங்க ஒரு 110 பேர் 1000 பேத்துக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு உயர போறீங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடிய யோகம் தான் இந்த சனி, குரு திரிகோணம் தொடர்புல வரப்போகுது. அதனால 7 சனிய மறந்துருங்க. அவரு உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு. அவரும் நல்லது தான் செய்ய போறாரு. கூடுதலா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் கேந்திரத்தில இருந்து உச்ச வீட்ல இருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து தன்னுடைய உச்ச வீட்ல இருந்து உங்களுக்கு வந்து சிறந்த ராஜயோக பலன்கள குடுக்க போறாரு. அதனால தைரியமா, சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நிறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவு இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடக ராசியை சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி அவரு முழு சுபகிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுல எல்லாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான்.
இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை, ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். இந்த 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் சொத்து சம்பந்தப்பட்ட சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சொத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தை வித்து நீங்க உங்க கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில திட்டம்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் மதிப்பே இல்லாத சொத்துக்கள் கூட இந்த காலகட்டத்துல இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, நீங்க கடனையும் அடைச்சு மீண்டும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த பழைய சொத்துக்களினுடைய மதிப்பு அப்படின்றது 3 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான மாற்றங்களை கொடுக்க போகுது. அடுத்து உங்களுடைய ஆடம்பர வசதிகள் அப்படின்றது இரட்டிப்பாகிறதுக்குண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகப்படியாக இருக்கும். அதுலேயும் அந்த கார்ல பார்த்தீங்கன்னா சில பிராண்ட் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிராண்டே தான் வாங்கணுன்ற ஒரு அதற்காக திட்டமிட்டு நீங்க ஒரு நிதானமாக செயல்பட்டு இருப்பீங்க. ஏன்னா மேஷராசி என்பர்கள் திட்டமிடுதல்ல மிகவும் ஒரு அருமையான ஒரு திறமைசாலிகள். அந்த திட்டமிடுதல் மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறதுலயும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திறமைசாலிகள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சொகுசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல, ஆடம்பரமான சில சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரம் உங்களுடைய வேலையில அதிகப்படியான பதவி உயர்வுகள், நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வுகள்லாம், அதாவது இந்த குரு பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா திடீர் யோகங்களை எல்லாம் கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த பதவி உயர்வுல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்றது இருக்கு. அந்த எதிர்பாராத பதவி உயர்வு, அதுதான் அங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இந்த பதவியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு நீங்க கனவுல கூட நினைச்சு
நினைச்சிருக்க மாட்டீங்க. எந்த மாதிரியான ஒரு பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வெளிநாட்டுல உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இதுல 11ஆம் இடத்துல இருந்து, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் இந்த இடத்துல உங்களுக்கு பெயர்ச்சியாகி போறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்றது அளவுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தையும், 7.5 சனியினுடைய தொந்தரவுகள்ல இருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு இன்னமும் ஒரு பலம் சேர்க்கும் விதமாக பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். கணவன் மனைவி பிரிவு, அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் அந்த குரு பகவான் இருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால உறவு முறைகள்ல நிறைய ஒரு மாற்றங்களும், உறவு முறைகள்ல பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமும், தொழில் ரீதியான சில விஷயங்கள், அதாவது இதுவரைக்கும் நீங்க ஒரு 1 மேன் ஆர்மியாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த தொழில நீங்க தான் வேலையாளும், நீங்க தான் முதலாளியும், நீங்க தான் எல்லாமுமாவே இருப்பீங்க. இப்போ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய தொழில்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா, உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த தொழில் வளர்ச்சிக்கு உண்டான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாடு சார்ந்த துறைகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி அபாரமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோக காலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக முக்கியமாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால திடீர்னு இருந்தாப்புல சில பலவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சில எல்லா முயற்சிகளையும் செய்து வச்சிருப்பீங்க. கடைசி நேரத்துல தடங்கல்கள் வரும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமா செயல்படணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு போகாதீங்க. உங்களுக்கு நீங்க இவ்வளவு லட்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மேஷராசி என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து நீங்க ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது 1 வருட காலத்திற்கு இருக்கு 4ஆம் இடத்துல. அடுத்து அந்த சனியினுடைய தன்மை அப்படின்றது உங்களை நெருங்கி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப சாதகமாக இருக்கலாம், ஆனா இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுல தேவையில்லாத பாதிப்புகள், தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள்
ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.